4 மாதங்களை கடந்து 5ஆம் மாதத்திற்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். ஆதி மாத காலங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த ஆண்டில 3 ஒரு பகுதியை கடந்து விட்டோம். அதாவது இப்பதான் 2025 வருஷம் போல இருந்தது. அதற்குள்ளாக 3 ஒரு பகுதி போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏப்ரல் வந்து ஆரம்பிச்சு. ஏப்ரல் என்ன செய்வாங்க? அப்படி சொல்லுவாங்க. மற்றவங்களை கேள்வி பண்ணுவாங்க, மையடிப்பாங்க, ஏதாவது இது பண்ணுவாங்க. ஆனா இப்ப நம்ம சபைக்குள்ள ஒன்றும் தெரியல. ஆனாலும் அந்த ஏப்ரலோட ஓடி போயிடுச்சு. 30 நாள் எல்லாம் போச்சுன்னே தெரியல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் முழுவதும் பாதுகாத்தார். இந்த 5ஆம் மாதத்துல முதல் மாதத்துல தேவ சமூகத்தில் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிலர் கூப்பிட்டு வர முடியல, சிலருக்கு வர முடியாத சூழ்நிலை. சொல்ற வெள்ளச்சட்டை இல்லை, என்ன இல்லை, வெள்ளச்சட்டை இல்லையா, அதனால வரலையா, சட்டத்தை துவைக்கல, எப்படிலாம் சொல்றாங்க பாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாரம் ஒரு மாசம் ரேஷன் கடையில் போய் சீனி வாங்கினா அடுத்த மாசம் கொடுப்பாங்களா? வேற பிளாக்ல வாங்கலாம், கன்செஷன் ரேட்ல கொடுப்பாங்களா? அல்லேலூயா, அந்த மாசம் போட்டா முடிஞ்சிடும். இதே போலதான் ஆண்டுடைய சம்பளத்துல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்க வேண்டியது ஆண்டவர் கொடுப்பார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, சமயத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்ற வேலையில சொன்ன சொற்கள் எழுத வைத்தது வெள்ளித்தட்டில் வைத்த காதலர்களுக்கு சமானம். அல்லேலூயா, ஏற்ற வேலையில கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை தருகிறார், வான மன்னாவை போஷிக்கிறார், நம்முடைய இருதயங்களை ஆத்மாவை புஷ்டியாக்குகிறார். அல்லேலூயா. சரி, யாரையும் கம்பல் பண்ண முடியாது. அதே வேளையில வந்தால் ஆசீர்வாதம், வராவிட்டா உனக்கு தான் நஷ்டம். அல்லேலூயா. சகல காலத்துல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை நான் துதிப்பேன், நான் ஆராதிப்பேன், நான் மகிமைப்படுத்துவேன் சொல்றேன். ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவன் இருக்கும் வரை இயேசு கடைசி கல்வாரி சிலுவையில ஜீவன் விடுகிற வரை அவருடைய சித்தத்தை செய்தார். தன்னை அனுப்பின சித்தத்தை செய்தார். அதே போல நாம் நம்மை ரட்சித்த இயேசுவின் சித்தத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. எங்கிருந்தால் எந்த நிலைமையில் இருந்தால் கர்த்தருக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய மாதம் நன்றி நன்றி ராஜா, புதிய மாதம் நன்றி நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுங்க ராஜா, நாவாலே துதிக்கு ராஜா, நன்றி என்று
கிடியோன் இன்டர்நேஷனல் அதனுடைய சார்பாக நம்ம மத்தியில் ராஜ்குமார் ஐயா வந்திருக்காரு. பெரம்பூர் பக்கம் ஜமானியிலிருந்து அந்த பைபிள் அச்சிடுவதை குறித்தும் பைபிளுடைய விதரணத்தை குறித்தும் பைபிள் வாசிப்பதின் நன்மையை குறித்தும் அதன் மூலமாய் நன்மை பெற்றவர்களை குறித்து சில காரியங்களை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாளிலே சுருக்கமாய் தேவனுடைய ஆலோசனையும் அதுக்கப்புறம் திருவிருது ஆராதனை நடக்கும். வாங்க. இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். இந்த ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதுமாக இருக்கிற ஒரே ஊழியம் ஒன்றுதான். இது உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் இருக்காங்க. எனவே இந்த ஊழியம் மிகவும் மிகவும் வெறுதான ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை பற்றி நான் சொல்லணும்னா ஏசாயா 5ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரம் 12 வசனங்கள். மாயும் உழைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவர்களுக்கு திரும்பாமல் பூமியை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். மாறி ஒழிந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கியது. மழையானது எங்கிருந்து வருது? வானத்திலிருந்து வருது. அந்த மழையானது வந்துட்டு அது என்ன செய்கிறது? வெளிப்பட போவாது. அது பூமியை நினைத்து பயிர்களை வளர செய்து பிற்பாடுதான் அது மேலே போகும். அதே போல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனமும் நம்ம உலகத்துக்குள்ள அது என்ன செய்யாது? வெளிப்பட போகாது. அது தான் விரும்பியதே செய்தே போகும். அப்ப அது தான் விரும்பியதே செய்தே போகும் என்று சொல்லும் பொழுது அந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது? பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமக்கு செய்கிறது. எனவே என்னுடைய இது என்னன்னா, தேவ வசனம் எல்லாருக்கும் போடணும். எல்லாருக்கும், அதாவது கன்னியாகுமரியிலிருந்து கிள்ளி வரைக்கும் கிடையாது, உலகம் முழுவதும் போகணும் என்பதுதான் எங்களுடைய ஆசிரியர்களுடைய விருப்பம். எனவே நாங்கள் இதை என்ன செய்யறோம்? இதை நாங்கள் எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? நாங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் இந்த மாதிரி அது ஒரு சர்ச்சையில் போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மதியம் ஒரு 3-4 மணி போல கிளம்பி நாங்கள் என்ன செய்வோம்? ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அதை கொண்டு போய் இந்த புத்தகத்தை கொடுப்போம். எந்த புத்தகத்தை கொடுப்போம்? இந்த புதிய ஏற்பாட்டை கொடுப்போம். இந்த புதிய ஏற்பாட்டை ஆஸ்பத்திரியில் ஒவ்வொரு வியாதிகளையும் பார்த்து அவர்களை விசாரித்து அதற்கு பிற்பாடு இதை நீங்கள் வாசிங்கள் என்று கொடுப்போம். அவர்கள் இதை வாசித்து அநேக மக்களுக்கு இதனால பல நன்மைகளை பெற்றிருக்கிறார். இதுக்கு உதாரணமாக நான் ஒரு 2-3 காரியத்தை சொல்றேன். எப்படின்னா, பாண்டிச்சேரியில் ஒரு கேக்கு வியாபாரி இருந்தார். அவருக்கு கேக்கு வெளியில் இருந்தார். பிஸ்கட் இது மாதிரி பேக்கரி மாற்றி வச்சிருந்தார். அவரை வச்சிருந்தப்ப அவர்கள் எல்லாரும் கடன் கேட்டு வாங்கிட்டு போனாங்க. அப்படி கடன் கேட்டு வாங்கிட்டு போயிட்டு அந்த பணத்தை அவர்கள்
திருப்பி தரவில்லை. இதனால் அவர் ஒரு மனிதன் போயிட்டாரு. அவருக்கு வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, ஆனால் என்ன செய்யணும், வாங்கினாம ஒரு காட்டிக்கணும், நம்ம வாழ பணம் கொடுக்கணும் இல்லையா? யாருக்கு கேட்க வாங்கணுமோ, யாருக்கு சேர்த்து வாங்கணுமோ, யார் வாங்கணும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதை கொடுக்க அவருக்கு நிர்வாகம் இல்லாமல் போயிடுது. அப்போ அவர் என்ன செய்தாருன்னா, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு தன்னுடைய மகனையும் தன்னுடைய மகளையும் என்னுடைய மனைவியும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கேட்க வச்சிருந்தாங்க. அந்த கேட்கல என்ன விஷம் கலந்துருந்துச்சு. அந்த விஷத்தை என்ன செய்யணும், என்ன சொன்னாரு, அப்பா மாமான்னு பார்த்து சொன்னாரு, நம்ம இனிமே உலகத்துல வாழ முடியாது, வழியும் கிடையாது. எனவே நம்ம என்ன செய்யலாம், இந்த கேக்கு எல்லாரும் சாப்பிட்டுட்டு நாம் என்ன செஞ்சிடலாம், நம்ம சொன்னேன். அப்ப அந்த பையன் என்ன சொன்னான், பாப்பா எங்க ஸ்கூல்ல ஒன்று வந்து இந்த குழு புத்தகத்தை எல்லாரும் கொடுத்தாங்க. இந்த குழு புத்தகம் கொடுத்தாங்க. அதை நான் வாசித்தேன். ரோமான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை நான் வாசனம் பாருங்க. ஒரு முறை முயற்சி பண்றாங்க, நம்ம இந்த வசனத்தை நம்பிடாம அப்படின்னு சொன்னோம். சொல்ல உடனே தக்காவ பண்ண, சரிப்பா நீ சொல்ற மாதிரி இந்த வசனத்தை நாங்க நம்புறோம். அவங்க தாயாரு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அவங்க நம்பினாங்க, விசுவாசிச்சாங்க. இந்த வசனத்தின் படி அது என்ன பின்னால போக போக பார்த்தா யாராரு கடன் வாங்கிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, பொழுது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அலையா அதை வாங்கினவங்க எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா நிறைய பேர் வந்து இவர் வாங்கி போட அதை வாங்கிட்டு போனாங்க. அப்போ அந்த குடும்பம் இருந்த அந்த வறுமை நிலைமையிலிருந்து மீட்கப்பட்டது. இதனால் இந்த புத்தகம் செய்யக்கூடிய காரியம். இன்னொரு சாட்சின்னா, ஒரு அம்மா வந்து பூட்டான் வந்து கிடைக்காங்க. பூட்டான் தெரியுமா உங்களுக்கு? பூட்டான் தெரியாது. அங்கே ஒரு அம்மா வந்து ஒரு அம்மா நினைக்கலாம். அந்த அம்மா வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாங்க. அந்த பையனுக்கு வந்து எந்த நாளும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சிக்காவே இருப்பான், வியாதியெல்லாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பையனை விட்டுட்டு அவங்க வேற ஒரு வழி இல்லை, அவங்களுக்கு லீவு கிடையாது. அதனால பையன் கூட அவங்களால இருக்க முடியாது. ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. இந்த புத்தகத்தை அவங்க வாங்கினாங்க. இதை வாங்கி வாசித்து பார்த்தாங்க. அதில் என்ன செய்யுது, இது நோக்கி நானுடைய வெளிப்படையுமே மயக்கப்பட்டவா என்ற வார்த்தையை பார்த்தாங்க. அந்த வார்த்தையை பார்க்கணும் அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம். சரி, இந்த வார்த்தை இந்த புத்தகத்தில் இருக்கிற இது கண்டிப்பா நிறைவேறும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, அந்த பையனை வீட்டை விட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு வீட்டு வேலை இருந்துச்சு. வரும்போது அந்த வியாதியா கிடந்த அந்த மகன் பக்கத்து வீட்டு பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு வியாதி போயிடுச்சு. அதாவது இந்த புத்தகம் தான் செய்யுது, வேற எதுவும் செய்யுது. இந்த புத்தகத்தோட வசனங்கள் தான் செய்யுது. அப்ப அந்த கர்த்தருடைய வார்த்தை உண்மை உள்ளது. இதுல வந்து இங்க நம்ம நாட்டில் நம்ம சென்னை மாவட்டத்தில் நாங்கள் என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஜிஹெச் போவோம், செகண்ட் வீக் வந்து கேஎம்சி போவோம், தேர்ட் வீக் வந்து ரயில்வே ஹாஸ்பிட்டல் போவோம்.
4th வந்து ராயப்பட்டாசம். இப்படி போகும்போது ஒரு தடவை நான் அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தேன். புத்தகத்தை கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்தேன். வரும்போது ஒரு முஸ்லீம்கள், அதாவது முகமதிய பெண், அந்த முகமதிய பெண் என்ன பண்ணா என்னை பார்த்துட்டு ஐயா சோத்திரம் அலையா யாரு சொன்னது? முஸ்லீம். அவங்க இந்துவும் கிடையாது, இந்து போடுறது தெரியும். முஸ்லீம்ஸ் வந்து இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க அவங்க அப்படி சீக்கிரம் வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த முஸ்லீம் பொண்ணு என்ன சொன்னா, என்னை பார்த்துட்டு அலையா பேசலாம்னு சொன்னோம். ஏமா என்னை உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இல்லையா, இந்த புஸ்தகத்தை நான் வந்து ஜோரத்தில் இருந்தேன். டாக்டர்ஸ்லாம் இது இப்படி அதிகமாகி இந்த பொண்ணு செத்து போயிடுவான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்த புத்தகத்தோட வசனத்தை நான் விசுவாசித்தேன். வியாதியை உணவுக்கு விளக்குவேன் என்று சொன்ன அந்த வசனத்தை அடையா இந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன். அந்த விசுவாசத்தின் நிமித்தம் எனக்கு இப்ப நல்ல சுகம் இருக்குது, நான் சுகமா இருக்கிறேன், நான் சுறுசுறுப்பா இருக்கிறேன் என்று சொன்னார். அது பெரிய இப்படிப்பட்ட காரியங்களை நான் இந்த புத்தகம் செய்யுங்க. வேற ஒன்று நாங்கள் செய்யறேங்க. இதை கொண்டு நாங்கள் காலேஜில் கொடுக்குறோம், ஸ்கூல்ஸில் கொடுக்குறோம், இன்னும் வந்து ஒரு ஓட்டர் வைக்கிறோம். இதை எத்தனையோ இருக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு மூணையும் தான் சொன்னேன். அப்போ இந்த புத்தகம் இப்படி செய்யறதுக்கு இன்றைக்கு இந்த புத்தகத்துக்காக நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், இது அச்சடிக்க எங்களுக்கு பணம் தேவை. அதற்காக தான் நம்ம மத்தியில் வந்து இதை பற்றி சொன்னேன். இந்த ஊழியத்துக்கு உங்களால் உதவிகளை நீங்கள் செய்யுங்க. கற்று ஒரு ஆசிரியப்பாங்க. உங்களுக்கு எத்தனை வயசு? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பள்ளிக்கூடத்துல ஹெட் மாஸ்டர் இருந்தேன். கவர்மெண்ட் சொல்றீங்களா? கிறிஸ்டியன் காலேஜ். அல்லேலூயா. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் ஹை ஸ்கூல்ல இருக்காங்க. MCCல ஹை ஸ்கூல் இருக்குது. அல்லேலூயா. அங்க வந்து காலேஜ், அதனுடைய ஹை ஸ்கூல் இங்க இருக்குது சிட்டில. அல்லேலூயா. அதுல ஹெட் மாஸ்டர் இருந்திருக்காரு. ஆனாலும் பாருங்க, 75 வயசுல வீட்டுல படுத்திருக்காங்க. என்ன செய்யறாரு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போறாங்க. இவங்க ஒரு டீமா செயல்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நேற்று ராத்திரி அவருக்கு காய்ச்சலாம். நம்மளுக்குன்னா நேற்று ராத்திரி காய்ச்சல்னா 3 நாளைக்கு என்னது லீவு. அல்லேலூயா. அவர் சொல்ற காரியம் கேட்டுச்சா? கூட்டம்ல என்ன செஞ்சாங்க? ஒரு போலீஸ் அதிகாரி பைபிளை விசுவாசித்தாங்க. அல்லேலூயா. என்ன வசனம் சொன்னாரு? என்ன வசனம் சொன்னாரு? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த பைபிள் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 14:1 சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இயேசுதான் சொன்னார். தேவன் தான் பிதாவை பார்த்து சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். விசுவாசமாயிருந்தால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நமக்கு விசுவாசம் இல்லை, அதனாலதான் சில நேரம் கலங்குறோம், பதைக்கிறோம், பதறோம். விசுவாசிக்கிறவன் பதறான்.
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நம்ம எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை கூட இருந்து நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் கூட சொல்றான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அவனே ஒரு மெய்ப்பன். அவன் சொல்றான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். தாழ்ச்சினா குறைவுகள். குறைவுகள் வந்தாலும் குறைவுகளை நிறைவாக்குகிறேன். நம்முடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும். சில வேளை நாமே போய் சோதனையில சிக்கும் தவிக்கிறோம். யாக்கோபு என்ன சொல்றான்? 1:5 வாசிங்க. யாக்கோபு 1:5 வாசிங்க. உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவராய் ஞானத்தில் குறைவுள்ளவராய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அடுத்த வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாயும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். விசுவாசத்தோட கேட்க கடவன். சரி, அப்போ ஒருவரையும் கடிந்து கொள்ளாமல் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் முழுமையாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். விசுவாசத்தோட கேட்கணும். அல்லேலூயா. இதுவரை நம்ம அப்படிதான் பல காரியங்களை பெற்று அனுபவித்து வரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கேட்கணும், விசுவாசத்தோட கேட்கணும். சில வேளை கொஞ்சம் லேட்டானாலும் விசுவாசத்தோட காத்திருக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு உடனே கொடுத்துருவாரு, சிலருக்கு லேட்டா கொடுப்பாரு, சிலருக்கு லேட்டஸ்டா கொடுப்பாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரமாட்டேன்னு சொல்ல மாட்டார். அவருக்கு சித்தமானதை கேட்கணும். சொல்றது புரியுதா? அவருக்கு சித்தமானதை கேட்கணும். 1ஆம் கிளாஸ் போகும்போது கிதியோன் எனக்கு ஒரு செயின் போட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்டா, எனக்கு ஒரு 600 மோதிரம் போட்டு கொடுப்பா அப்படின்னு கேட்டா, அது கர்த்தருக்கு சித்தம் இல்லாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் கேட்கும்போது, அவருக்கு சித்தமானதை நாம் கேட்கும்போது கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. ஐயா 3 காரியங்களை சொல்லிட்டு மிஸ்டர் பாருங்க. ஒரு முஸ்லீம் சகோதரி வந்து என்ன செஞ்சாங்களா? ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, நீ யாருமா என்னமா கேட்டதுக்கு என்ன சொன்னாங்களா? நாம் யார் இருந்தேன், கர்த்தர் என்னை சுகமாக்கினார். அதுக்கு இந்த பைபிள் தான் காரணம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வியாதி உள்ளவர்களை சுகமாக்குகிறார், தேவை உள்ளவர்களுக்கு தேவையை சந்திக்கிறார், பிரச்சனை உள்ளவர்களுக்கு பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. அதே யாக்கோபு சொல்றான், அந்த 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சோதிக்கப்படுகிற எவனும் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. என்று சொல்லாதிருப்பானா. எனக்கு மாத்திரம் ஏன் இந்த சோதனை, என்னைத்தான் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடாது. சோதனை எப்படி வருதா? சோதனை எப்படி வருதா? கீழே வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினால் அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சுய விருப்பங்கள். அதான் அதான் ஆசை இருக்குது, வேற ஆசை இருக்குது. அதான் நான் சொன்னேன் முதல்ல, கர்த்தருக்கு சித்தமானதை ஆசைக்க வேண்டும். விரும்புறது நல்லதா,
நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் பொல்லாங்கனால் ஒரு மனிதனையும் சோதிக்கிறவர் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே சுய இச்சையினால் சிக்குண்டு இழுக்கப்பட்டு ஓடி அந்த அவனே சிக்குண்டுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க கூட கர்த்தரிடத்துல மனம் திரும்பி நான் தவறு செய்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்க, என்னை இந்த சோதனையிலிருந்து விடுவீங்கன்னு சொன்னா அப்போ அவனை கர்த்தர் தூக்கி விடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய சிக்கல் இடியாப்ப சிக்கலா இருந்தாலும் சரி, அப்படியே இடியாப்ப சிக்கல் என்னது? சில நூல்கள் சிக்கி சிக்கி இருப்பான், சில நேரம் போர் அடிச்சு போகும், வெட்டிடலாம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா கர்த்தரிடத்துல ஒரு சிக்கலை ஒப்பு கொடுத்துப்பார். அல்லேலூயா. ஒரு சிக்கலை பரிகரிப்பார். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆனா நீ விசுவாசிக்க மாட்ட, அப்ப அவர் என்ன செய்ய முடியும்? நீ விசுவாசத்தை அவர் கையில் ஒப்பு கொடுத்தாதானே. விளையாடும் போது சிலவர் சொல்லுவான் டிமிட் டிமிட்னா ஏன்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். டிமிட் ஏன்ட விடுவா. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏன்ட விட்டு கொடு, இந்த பாரத்தை என்ன வச்சு கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோதும் சில பேருக்கு அல்லாத சூழ்நிலை வரும், சில நேரம் பிசாசு விழாக்கூட வச்சிருவான். ஆனா விழுந்தாலும் கர்த்தர் உன்னை நிமிர்ந்து நடத்தப்படும். கர்த்தர் உன்னை தூக்கி விடுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்னை தூக்கி நிறுத்தினார். அல்லேலூயா. சில பேர் நீ விழுந்திருக்கலாம், தோற்று போயிருக்கலாம், நீ அதிலே பட்டுக்கிட்டு அடிக்காது. சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும், அப்பா அம்மா வந்து என்னை தூக்கட்டும், அப்படியே விழுந்துட்டு என்ன செய்ய, கை காலையா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீ வந்து என்னை தூக்கு, நீ வந்து என்னை தூக்கு, நம்ம செத்துக்கியா அப்படியே அப்பா அம்மா வந்து என்னை தூக்கட்டும். அல்லேலூயா. கர்த்தரை கர்த்தரோட ஒப்புக்கொடு, கர்த்தரோட தூக்குவார், நிறுத்துவார். எப்படி நிறுத்துவார்? கண்மலையின் மேல் நிறுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உளையான சேற்றில் இருந்தோம், பாவ உலையில் இருந்தோம், உளையான சேற்றில் இருந்தோம், அவருடைய ஜீவ ரத்தம் கொண்டு நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் அமிழ்ந்து போவதற்கு அல்ல, நம்ம சில நேரம் சுயமா தீர்மானிக்கிறோம், சுயமா நான் ஓடிடுவேன் நினைக்கிறோம். அல்லேலூயா. தீர்மானிப்பது நல்லதுதான், ஆனா அந்த தீர்மானத்தை ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுக்கணும். சில வேளை நம்ம ஒரு காலத்துக்கு போகும்போது இன்னொரு காலம் என்ன செய்யுது, சேர்ல இருக்கிறவன் ஒரு கால கிராமங்கள்ல மீன் பிடிக்க போவாங்க. மீன் பிடிக்க போகும்போது சில இடங்கள்ல சேராது, ஆனா சேரை தாண்டி தான் தண்ணி இருக்கும். அல்லேலூயா. சில நேரம் சேர்ல மாட்டிக்குவாங்க, ஒரு கால ரெண்டு காலம் மாட்டிட்டு ஒரு காலம் தூக்கும் போது ஒரு காலம் இன்னும் பலமா கீழே போயிடும். அதான் அப்படிப்பட்டவனுக்கு என்ன செய்யணும்? வேறொரு வல்லமை வேணும், வேறொரு சக்தி வேணும், வேறொரு துணை வேணும். அந்த துணை தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை உடையான சேற்றில் தூக்கி எடுப்பவர், உன்னை கழுவி நன்மலையாகிய தன்மையில் நிறுத்துகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ராமேஸ்வரத்துல ஒரு பெண்ணு ரகசியமா ஸ்கூல்ல இந்த மாதிரி ஸ்கூல்ல கொடுத்த பைபிளை ரகசியமா வாங்கி வாசிச்சான். சொல்ல கேளுங்க, அவங்க வீட்டுல தெரியாம ஸ்கூல் பேக்லயே வச்சு வாசிச்சாலாம். அப்புறம் ஒரு நாள் தெரிஞ்சு அவளை போட்டு அடிச்சாங்களாம். அவங்க வந்து இந்த ஆச்சார குடும்பம், ஐதீக குடும்பம், அவங்க வீட்டுல பிராமணர் குடும்பம். நீ போய் இது வாசிக்கலாமா? இது யார் வாசிக்கிறது?
வெள்ளக்காரன் தான் ஏழை எளியவங்க வாசிப்பாங்க, நீ போய் இதை வாசிக்கிறீங்க, நம்மளாம் இதை வாசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சாங்க. ஆனா அந்த பொண்ணு அது விடலையா, இல்லையா? வாஸ்து வாஸ்து ஒரு நாள் மறிக்கக்கூடிய தருணம் வந்துச்சான். மறிச்சு அவளை எரிச்சாங்களாம். எரிச்சுட்டு அப்புறம் அதுக்கு ஒரு கிரியை ஏதோ இது ஞானம் வளர்த்துனாங்களாம். அவ ஆத்துமா போகணும், அவ தீட்டுப்பட்டு போனா, அந்நிய பைபிள வேதத்தை தொட்டுட்டான்னு சொல்லி அவளுக்காக ஒரு சம்பிரதாயம் ஏதோ சடங்கு நடத்தினாங்களாம். அல்லேலூயா. ஒரு 39 பிராமணர்களை அங்கே கூப்பிட்டு வந்து அவங்க சடங்கு நடக்கும் போது அவருடைய ஆவி அப்படியே ஒரு தேவதூதனை போல வெள்ளை அப்படி பறந்து வருவதை பார்த்தாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. அந்த 39 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அல்லேலூயா. அந்த சாமி வந்தவங்க பூணூல் போட்டு வந்தவங்க 39 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வேத புஸ்தகம் அந்த பொண்ணு ரகசியமா வாசித்தது. அடிபட்டு செத்தே போயிட்டா, ஆனாலும் அவருடைய விசுவாசம் பாருங்க எத்தனை பேரை ரட்சிச்சிச்சு? 39 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல நான் ஆவடியில கேட்ட ஒருத்தர் ரொம்ப கதை சொன்னார். நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் இல்லை. பிரியமானவர்களே எல்லாம் கவனிங்க. இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது? ஆவியும் ஜீவனும் உள்ளது. ஒரு முத எடுத்த வசனம் என்னது? ஏசாயா 50. கவனிங்க. நான் அனுப்பும் மழையும் மாறியும் உறைந்த மாறினது பெருமழை. பெருமழையை தான் மாறின்னு சொல்றது. மாறினா மாறியா முத்து மாறியா அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரினா என்னது? பெருமழை அடிச்சு முடிச்சுட்டு பாருங்க, அதான் மாறி. அல்லேலூயா. தமிழ்ல ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. பெருமழை அதான் மாறி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறியும் உறைந்த மழை. அப்போ சிலது பனிக்கட்டியா பெய்யுது, பனித்துளியால் பெய்கிறது. நோவாவின் காலம் வரை மழையே பெய்யலாம். பூமியிலிருந்து பனி இருந்துச்சான். இங்க இருந்து பூமியிலிருந்து எழுந்துச்சான். சிலர் வானத்திலிருந்து ஸ்னோ விழுகுது. ஆனா நோவாவின் காலம் வரை ஏற்பட 2000 வருஷம் மழையே இல்லையா. எங்க இருந்து? பூமியிலிருந்து மூடு பனி இருந்தது. பூமியை நனைத்தது, புல்பூண்டுகளை நனைத்தது. அதன் மூலமா மரம் செடி கொடியெல்லாம் வளர்ந்துச்சா. அல்லேலூயா. பனி ஒரு ஆசீர்வாதம், மழை ஒரு ஆசீர்வாதம். சொல்றது புரியுதா? சவுலும் யோனத்தானும் யுத்தத்தில மரித்த போது தாவீது அங்கே சொல்றான். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். உண்மையில் பனியும் மழையும் பெய்யாதிருப்பதாக அந்த கில்போவா மலையிலே கில்போவா மலையிலே உங்கள் மேல் 21ஆம் வசனம். 21ஆம் வசனம். 2 சாமுவேல் 1:21. கில்போவா மலையிலே உங்கள் மேல் மழையும் பெய்யாமலும் காணிக்கைக்கு ஏற்ற பலர் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம் அவமதிக்கப்பட்டது. சரி போதும். ஏன் அந்த மலையை சபிக்கிறார்? மலை செஞ்சு பாவம். எதை சபிக்கிறாரு? மலையை சபிக்கிறார். யாரு? தாவீது ராஜா. தாவீது ஒரு மலையை சபிக்கிறார். அங்க என்ன நடந்தது?
தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட சவுலும் அவனுடைய குமாரரும் அந்த மலையிலே யுத்தத்திலே மடிந்து போனார்கள். இன்னைக்கு போனாலும் அந்த மலை அப்படியே கருகருகன்னு இருக்குதான். அல்லேலூயா. தாவீது சபித்தா அந்த மலையில புல்லு கூட முளைக்கலையா. ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகின்னு சொல்லி 2 பட்டணங்கள் எரிந்து போனது. ஆனா தாவீது புல்லு போடல. அல்லேலூயா. அவன் கோலியாத்துக்கு முன்னால சொல்றான், நீ பட்டயத்தாலும் ஈட்டியாலும் என்னிடத்தில் வருகிற, ஆனால் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு சின்ன கால் நெற்றி பதிந்து விட்டது. எதுக்கு சொல்றேன்னா, அந்த பர்வதம் இன்றைக்கு போனாலும் நீங்க கில்போவா மலை அங்க இஸ்ரேல் நாட்டுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அல்லேலூயா. 2 அடையாளங்களை பார்க்கலாம். தாவீது சபித்த மலை இன்னைக்கும் அதுல புல்லு கூட முளைக்கலையா. அதே மாதிரி லோத்தின் மனைவி யாரு? அவளை நானா பார்த்தேன். லோத்தின் மனைவி திரும்பி பார்த்தா கழுத்து பார்க்கறதுக்கு இப்படியே பார்த்துருந்தா. இன்னைக்கு இருக்கிறாள். லோத்தின் மனைவி தான் சொல்றேன். அல்லேலூயா. திரும்பி பார்த்தார், உப்பு சொன்னானா, இன்னைக்கு வரை நிற்கிறார். அல்லேலூயா. அவளுக்கு கீழே காங்கிரீட் எல்லாம் போட்டு நிறுத்தல, இன்னைக்கும் நிற்கிறா. நக்கி பார்த்தா உப்பா இருக்கும். உப்பு துணாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எல்லாம் கவனிங்க. 2 பேர் சாபம் ஏற்று நிற்கிறார்கள். ஒன்று மலை, ஒன்று ஒரு ஸ்திரீ. அப்போ கர்த்தருடைய வேதம் உரைபெற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதும் வேதைகளை ஞானியாக்குவதுமாய் குறைவற்ற வேதம். அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அது குறைவே இல்லை. குறைவில்லைன்னா அது சொன்னபடி செய்யும். அல்லேலூயா. குறைவற்ற வேதம் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை நம்முடைய தாய்மொழியில எழுதி தந்திருக்கிறார், சுருக்கமாய் தந்திருக்கிறார். பழைய காலத்துலாம் ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொரு தோல் சூழல எழுதியிருக்கோம். எல்லாத்தையும் நம்ம ஒன்னா எழுத முடியாது. ஆனா இதெல்லாம் கொடுத்து வேத பண்டிதர்கள் என்ன செஞ்சாங்க, 2500 ஆண்டுகளாக எழுதப்பட்ட வேத புத்தகத்தை 1ஆம் நூற்றாண்டுல ஏறக்குறைய 100 பேர் சேர்ந்து தொகுத்து எழுதினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. தொகுத்து எழுதினார்கள். எதெல்லாம் சேர்க்கலாம், எதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆர்சி பைபிள்ல 7 புத்தகம் அதிகமா இருக்கு. இயேசு பற்றி, இயேசு சின்ன பிள்ளைல என்ன செஞ்சாரு, எப்படி விளையாண்டாரு, அதெல்லாம் எழுதினான். அல்லேலூயா. முஸ்லீம் பைபிள்ல கூட இயேசு பற்றி இருக்குது. இயேசு பிறந்த சின்ன பிள்ளையிலே பேசிட்டாரு. நம்மள மாதிரி இல்ல, பிறந்த உடனே பிறந்த கொஞ்ச நாள்ல பேசிட்டாரு அப்படிங்கிறாங்க. எங்க இருக்கு? குரான்ல இருக்கு. அது மாதிரி இயேசு சாகல, இயேசுவை கொல்ல முடியாது, அவர் மறந்து போயிட்டாரு. அல்லேலூயா. இயேசுவை பற்றி 25 இடத்துல இருக்கான். பெண்களை பற்றி இல்ல, ஆனா இயேசுடைய தாயாரை பற்றி இருக்குது குரான்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விளங்கி இருக்கிறாங்க. ஆனா நம்ம எவ்விதமாய் ஆண்டவரை புரிந்து இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, வேதைகளை ஞானியாக்குகிறது. இதை படிக்க 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 படிப்பறிவு இல்லாதவனா இருந்தாலும் சரி, கிராமவாசியா இருந்தாலும் சரி, மாடு மேய்க்கிறவனா ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும் சரி, அவனை ஞானியாக மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பாருங்க, எங்க போய் படிச்சான்? 150 சங்கீதத்துல பெரும்பகுதி அவன் தான் எழுதியிருக்கிறான். அல்லேலூயா.
பாருங்க, அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்தான், கர்த்தருக்கு பயந்தான், கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்தான். அல்லேலூயா. அதனால கர்த்தர் அவனை ஞானியாக மாற்றினார். 1 சாமுவேல்ல 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 14. தாவீது தன் செய்கையிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடந்தான். நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ராஜா அவனுக்கு பயந்திருந்தான். யாரை பார்த்து? தாவீதை பார்த்து. மகா புத்திமானாய். இந்த புத்தி எப்படி வந்தது? கர்த்தருக்கு பிரியமானவனாய் நடந்தான். அதனாலதான் புத்திமானாய் நடக்க பண்ணுகிறான். அதான் எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சாதாரண அல்ல, எங்கே போனாலும் அவருடைய காரியத்தை கர்த்தர் வெற்றிகரமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சவுலை விட்டு ஆண்டவர் விலகிட்டாரா, தாவீதின் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். பொல்லாத ஆவியோட தீர்க்க தரிசனம் சொல்றான். வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னா யாருக்கு தெரியும்? சவுல் கூட தீர்க்க தரிசனம் சொன்னான். எந்த ஆவியில? பொல்லாத ஆவியில கூட தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அல்லேலூயா. பிலேயாம் கூட தீர்க்க தரிசனம் சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தாவீதின் மேல் கர்த்தர் இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமிதமாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்பட்டார். அவன் சாதாரண ஆடுகிறவன் மகா புத்திமானாய் நடந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் வந்தது. ஆவியானவர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16-13 வாசிங்க. 1 சாமுவேல் 16-13. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அன்னாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து அன்னாள் முதல் அந்த அபிஷேக தைலம் எப்ப அவன் கையில் ஊற்றப்பட்டதோ அன்னாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல இருந்தார்? தாவீதின் மேல இருந்தார். இப்ப சவுலின் மேல என்ன இருக்குது? பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவி அவனை அலங்கரிக்கிறது. அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் தாவீதை குறித்து சொல்லலாம். 18ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம். அப்பொழுது அந்த வேலைக்காரனில் ஒருவன் பிரதியுத்தரமாக சவுலுடைய வேலைக்காரன் சவுல் ராஜாட்ட சொல்றான். என்ன சொல்றான்? இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். வாசிப்பதில் தேறினவன். அவன் வாசிப்பதில் எடுத்து வாசிப்பான். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதை குறித்து 6 காரியங்கள் சொல்லப்படுகிறது. 6 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.
காரியங்கள். மேல உள்ள 5 காரியங்கள் இருந்தாலும் 6வது காரியம் நமக்கு இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட. நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே கர்த்தர் என்னோடு கூட இருக்காங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்னோட கூட இருக்க, எப்பொழுதும் என்னோட கூட இருக்க. நான் எங்கே போனாலும், எதை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், பிரயாணத்தில் இருந்தால், வீட்டில் இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருப்பாரானால் சவுல் 2 மணி வேட்டையாட பார்த்தான். ஈட்டினால் எரிந்தான், மலைகள் எல்லாம் விரட்டி தீர்ந்தான், எங்கெங்கோ போறாங்க, எங்கெங்கயோ செய்தான். ஆனா தாவீதை தொட முடியல. தாவீதை தொட முடியல. அல்லேலூயா. காரணம் கர்த்தர் அவனோட இருந்தார். இன்னைக்கு சரிவா செக் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? ஒவ்வொருத்தரும் கேளுங்க. உன் ஆத்மாவோட கேட்டுவாங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரா? கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் எங்களோட கூட, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றது அவன் என்ன சொன்னான்? கர்த்தர் எங்களோட கூட இருந்தா இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? சத்துருக்களை மேற்கொண்டு இருக்கிறாங்க. நாங்க விதைக்க இன்னொருத்த அறுத்துட்டு போறான், நாங்க போராடிக்க இன்னொருத்த பலாத்காரமாய் மறித்து கொண்டு போகிறான். அதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? அல்லேலூயா. கர்த்தர் இப்போது உன்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லு. இந்த பலத்தோட போ, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஐயா கடைசியில் ஒரு காரியம் சொன்னாரு. என்ன சொன்னாரு கேட்டீங்களா? பார்த்து போச்சா? கடைசி ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த வேத புத்தகத்தை நாங்க அச்சடிக்கிறோம். பல மொழிகள்ல பாஷை இல்லாத மொழிகள்லாம் பாஷையை உருவாக்கி, எழுத்தை உருவாக்கி என்ன செய்யறாங்க? அச்சடிக்கிறாங்க. அல்லேலூயா. எழுத்தை உருவாக்கி அச்சடித்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதோடு கூட இந்த வசனத்தை இலவசமாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. நான் எஃப்எம்பி இருக்கிறேன். இப்போ 14 பாஷையில அவங்க பைபிளை மொழிபெயர்த்து கொண்டு இருக்கிறாங்க. ராத்திரி பகல அப்படியே கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் சரியான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அதை மொழிபெயர்த்து வேத புஸ்தகமாய் மாற்றி கொடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யமா செய்யக்கூடாதா? சில பாஸ்டர் பாயிண்ட் வந்து நான் ஒரு 7 பிள்ளைங்களை இந்தியாவோட அனாத 7 பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு சொன்னேன். சம்பளம் வாங்குறவங்க, மாச சம்பளம் வாங்குறவங்க ஒரு 100 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் கொடுக்குறீங்க? ஒரு 7 பிள்ளைக்கு கொடுங்கன்னு சொன்னேன். பலர் மறந்துட்டாங்க. நீங்க கொடுத்தாலும் காட்டாலும் நான் எனக்கு வர காணிக்கைகளுக்கு நான் கொடுத்துருக்காங்க ஒரு மாசம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ மிஷனரிகள் தாங்குறாங்க. 4500 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்க. ஆனா மிஷனரிகள் பிள்ளைங்க, மிஷனரிகள் மூலமா ரட்சிக்கப்பட்ட ஏழைகளுடைய அவங்களுடைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. இந்தியாவில் ஹாஸ்டல் கட்டி அங்க வச்சு அவங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுத்து புஸ்தகம் நோட்டெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை படிக்க வைக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்காக நீங்க உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் உண்மையா இருக்கீங்க? உண்மையுள்ள மனுஷன் அறிவுடன் ஆசீர்வாதத்தை பெறுவான். அந்த 100 ரூபாய் பார்க்காதீங்க. அல்லேலூயா. இது போல சில காரியங்கள் நன்மை செய்யலாம். நீங்க நன்மை செய்யாட்டா வேற யாராவது செய்வாங்க, வேற யாராவது எடுத்து போவாங்க. பைபிள நீங்க ரொம்ப பணக்காரன்னு நான் சொல்ல வரல, பெரிய கோடீஸ்வரன் லட்சாதிபதினு சொல்ல வரல. ஆனால் நமக்கு இருப்பவைகளில் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன அநேகத்துல கர்த்தர் அதிகாரியாக மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷனுக்கு
பைபிள் அச்சடிக்கிறதுக்கு நம்மளும் நன்கொடையாக கொடுக்கணும். எதையாவது செய்யணும். வருஷத்துல ஒரு முறை, டெய்லி நீங்க கொடுங்கன்னு சொல்லல, வருஷத்துல ஒரு முறை ஒரு உண்டியல் சேர்த்து வைங்க. நாங்க மிஷினரி ஊழியத்தை தாங்குறோம். வருஷத்துல டிசம்பர் மாசம் அவங்களுக்கு ஒரு விசேஷத்தை காணிக்கை எடுத்து சேகரித்து அனுப்புறோம். FMBB மிஷினரி நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு ஏறக்குறைய 24 மாநிலங்கள்ல அவங்க தங்கள் ஊழியர்களை செய்து கொண்டிருக்காங்க. ஏறக்குறைய 1000 மிஷினரிகள், 2000-3000 தன்னார்வ, அதாவது அங்கே உள்ள சுதேச ஊழியர்கள் எழுதியிருக்கிறாங்க. 3000க்கு மேல தன்னார்வ தொண்டர்களாய் அதில் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் போ அல்லது அனுப்பு. அவங்களுடைய தாரகை மந்திரம் என்னது? மிஷனரியா நீ போ, இல்லைன்னா என்ன செய்ய, உனக்கு உள்ளதை அனுப்பு, உதவி செய். இது வந்து வெளிநாட்டு இது கிடையாது, உதவி கிடையாது, உள்நாட்டு வருமானத்திலேயே நடக்கிற ஊழியர்கள். இன்னைக்கு வட இந்தியாவில் ஜார்க்கண்டில் மாத்திரம் மால்தோயின மக்கள் 13 லட்சத்துக்கு மேல ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. மலைவாசிகள் மால்தோயின அந்த அந்த இடத்துல மாத்திரம் 13 லட்சம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் போக பயந்தா எப்படி இருக்கும்? காட்டுல சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், யானை குறுக்க வந்து நிற்கும். எல்லாரும் ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது யானை பார்த்துட்டு அப்படி நிற்பாங்க. சரி, அது போகட்டும். ஆனா இப்ப நமக்கு நம்மளே பாடுதான் பெருசு. என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும். அவர்கள் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஊழியம் செய்யறாங்க. துஷ்ட மிருகங்கள் இருக்குது, துஷ்ட மனுஷர்கள் இருக்காங்க. ஊழியத்துக்கு வந்திருக்கியா, அவங்கள குடும்பப்படுத்துறதுக்கு அந்த ஆட்கள் ரெடியா இருக்காங்க. அதுக்கு சில ஏக்கங்கள்லாம் இருக்குது. சில கிராமங்கள்ல போய் நம்ம சுவிசேஷம் சொன்னா அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. RSSக்காரங்க என்ன சொல்லி வச்சிருக்காங்க, உங்க ஊர்ல யாராவது சுவிசேஷ ஊழியம் சொல்ல வந்தா உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க, நாங்க ஓடி வந்துடும். வேன்ல வந்துட்டு பிரச்சனை பண்ணி அவங்களை அடிப்போம், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்பு கொடுப்போம். மத மாற்றம் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 28 கடைசி 2 வசனம் வாசிங்க. நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை வாசிங்க. மத்தேயு 28:18 முதல் வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதிகாரம் எல்லாம் யாருக்கு? ஆண்டவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் தான் பிரிச்சு கொடுத்திருக்காரு சில அதிகாரங்களை. அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் கிறிஸ்தவர்களாக சகல ஜாதிகளையும் சீஷர்களாக. சீஷனா குருவை பின்பற்றி குரு கற்றுக் கொடுத்த காரியங்களை வெளிப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நீங்க சீஷர்களா மாறிட்டீங்களா? என்னம்மா ஃபங்க்ஷனுக்கு போனா நல்லா நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களுக்கு இயேசுவை பற்றி சொன்னீங்களா? அம்ஜிக்கார போகும்போது இயேசுவை பற்றி சொல்றீங்களா? இயேசு ரட்சிக்கப்படாத ஆட்களுக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்பார், ஒவ்வொரு திருத்தலையும் கேட்பார், நீ என்ன பற்றி சொன்னியா? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய கடைசி கட்டளை.
ஏசப்பாவுடைய கடைசி கட்டளை, நீங்கள் உலகம் எங்கும் போய், அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. உலகம் எங்கும் சர்வ சிருஷ்டிக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், காட்டுவாசி மலைவாசி நரிக்கிறவங்க கூட இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல இருந்து கூட ஊழியக்காரர் வந்துட்டாங்க. மனிதனை திங்கிற நரபட்சங்களுக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட அவங்களும் கூட ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப இதுல உங்க பங்கு என்ன? உன் பங்கு என்ன? நீ என்ன செய்யற? வர்றதெல்லாம் எனக்கு தான், சம்பாதிக்கிறதெல்லாம் நான் சம்பாதிக்கிறேன், கஷ்டப்படுறேன், ராத்திரி பகலா உழைக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தான் நினைக்காது. ஒரு பங்கை எடுத்து வை, ஆண்டவருக்கு கொடு, ஊழியத்துக்கு கொடு. அப்போ உன்னை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுத்து யாரும் வறுமையாய் போனதில்லை. நான் கொடுத்து கொடுத்து தேய்ச்சி போனப்பா, என் வீடு வறுமையாக போச்சு அப்படின்னு யாராவது கேட்பாங்க? உலகத்தில் ஒரு மனுஷன் கூட சொல்ல முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறக்கிற கணக்கு தான் ஊருப்பாங்க. நீ அல்ல அல்ல குறையாது, கர்த்தருக்கும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் நன்மை செய்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஐயா ரிட்டையர்ட் ஆகி கூட கர்த்தருடைய ஊழியத்தை ஆர்வமுடன் செய்து கொண்டிருக்கிறார். மாசத்துல 4 ஞாயிற்றுக்கிழமையிலும் அவங்க டீமா போறாங்க பாருங்க. ஒவ்வொரு ஜிஹெச், ஸ்டான்லி, அப்புறம் ராயப்பேட்டை, கெலிஸ், இப்படி ரயில்வே ஹாஸ்பிட்டல் 4 வாரத்துல 4 இடங்களுக்கு போறாங்க. எதிர்ப்புகள் வரும், சில பிடிச்சு நிறுத்துவான். ரெட்டில்ஸ்ல கூட ஒரு சகோதரி நோட்டீஸ் கொடுத்துருக்கு, ஒரு சகோதரி நிறுத்திட்டான். 2 மணி நேரம் கூப்பிட்டுட்டு உடனே அவன் தகராறு பண்ணி போலீஸுக்கு கொடுத்தான். நோட்டீஸ் கொடுத்தோன்னா மத மாறிடுவாங்களோ? என்ன கம்ப்ளைண்ட்? மதம் மாத்திரம். நம்ம என்ன சொல்றோம்? குடிக்காதடா, பார்க்கப்படாத, மதுபானம் பண்ணாத, அநியாயமா நடக்காத, இதைத்தான் சொல்றோம். ஆனா அது பிடிக்கல. அல்லேலூயா. ஆண்டவருடைய கடைசி கட்டளை அது, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை இலவசமாய் பிரசங்கிங்க. நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுத்தேன், நீங்கள் இலவசமாய் சொல்லுங்க, சொல்லுங்க. கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடினால காலம் கடைசியா இருக்கிறபடினால காலத்தின் அருமை உணர்ந்து நம் சுவிசேஷத்தை அறிவிப்போம், ஊழியர்களுக்கு உதவியாக இருப்போம். கர்த்தர் கணக்கு கேட்கும்போது நம்ம தைரியமா ஆண்டவருக்கு முன்னால நிற்கணும். அல்லேலூயா. நாம் கிரியா ஊழியத்திற்கு, பைபிள் மொழிபெயர்ப்பதற்கு, அதுக்கு கூட நான் உதவி செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஏழை எளிய ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்னால் முடிந்த உதவி செஞ்சிருக்கிறேன், நான் என்னால் எனக்கு தெரிந்த வசனங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. ஐயா ஒரு 3 வசனங்கள் சொன்னார் பாருங்க. இந்த 3 வசனங்களை மனப்பாடம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. ஊழியர் செய்வதற்கு, சுவிசேஷம் சொல்வதற்கு பெரிய படிப்பு ஒன்றும் தேவையில்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நன்மை செய்வார், உன் வாழ்க்கையில் நன்மை செய்வார். உன் கவலைகளை கண்ணீரை துடைப்பார், உன் வேதனைகளை நீக்குவார், உன் சோதனைகளை உன்னை விடுவிப்பார் என்று நீ சொல்லிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு வார்த்தையை கனப்படுத்துவார். நீ விசுவாசத்தோடு சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். இந்த மாதிரி ஊழியர்களுக்கு முதலாவது ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. எனக்கு தாங்க, எனக்கு தாங்க ஜெபம் பண்ணாதீங்க. முதல்ல ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஊழியக்காரர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வட இந்தியாவில் கஷ்டப்படுகிற ஊழியக்காரர்களை பாதுகாப்பு ஆண்டவரே, துஷ்ட மனுஷர், துஷ்ட மிருகங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரே, ஊழியர்களை சந்தோஷமாக செய்ய அவர்களுக்கு திரும்ப கொடுங்க ஆண்டவரே, அவர்களின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. நிறைய பேர் சொல்றாங்க, எங்களுக்கு வீடு கூட கிடைக்கிறதில்லை, வீடு கொடுக்க மாட்டாங்க. வீடு யாராவது கொடுத்தா அவங்கள மத மாத்திரம் வந்துருக்காங்க, வீட்டை காலி பண்ணிடு,
அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, உன்னையும் கூட மாத்திடுவாங்க, வீட்டை காலி பண்ண சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வாடகை கொடுத்தா கூட கிராமங்கள் கூட நல்ல வீடு இருக்கு. பாருங்க எவ்வளவு எதிர்ப்பு, விசுவாசி எவ்வளவு வீரியமாய் கிரியை செய்கிறான். நீ மௌனமாயிருக்கிறாய். நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு இந்தியாவுக்கு வேறொரு வழியாய் வரும். அப்பொழுது நீயும் வீட்டாரும் என்ன சொல்கிறீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் குறைவற்றது. கர்த்தருடைய வசனம் மழை போல பனி போல இறங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது வெறுமையாய் திரும்பாக மழை என்ன செய்து அது எதுக்காக ஆண்டவர் மழையை பெய்ய பண்றாரு? எதுக்காக? நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே இந்த சூடு மாறட்டும், ஒரு மழைய கொடுங்க. அல்லேலூயா. பூமியில பயிர்வகைகள் முளைக்கப்படுகிறது, விவசாயம் செழிக்கிறது, மரம் செடி கொடிகள் வாழ்கிறது. அதன் மூலமாக மிருகங்கள் மாத்திரமல்ல, மனிதனும் கூட. மழை இல்லைன்னா விவசாயம் இருக்காது, மழை இல்லைன்னா குடிநீர் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தன் எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்யும். ஆனா கர்த்தர் நம்ம இந்த பூமியில எந்த நோக்கத்துக்காக அனுப்பி இருக்கிறாரோ, பிறக்க வச்சிருக்கிறாரோ, அல்லேலூயா, ரட்சிப்படைய வைத்திருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நாம் அறிந்து செயல்படணும். அல்லேலூயா. அதுக்கேற்ற கிருபையை கேளுங்க. நம்முடைய 1ஆம் தேதி வசனம் சங்கீதம் 33:17-18 வாசித்து முடிப்போம். சங்கீதம் 33:17-18. நமக்கு பயந்து திருமைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆத்துமாவும் மரணத்திற்கு விலக்கி ரட்சிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சம் வராதபடி நீ காக்கணும்னா ஆண்டவருடைய வசனத்தின் மேல இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. தமக்கு பயப்படணும். முதல்ல ஆண்டவருக்கு பயப்படணும். இரண்டாவது அது 36ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது, அவர்கள் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. 36 துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. இன்னைக்கு மனுஷன் தெய்வ பயம் இல்லாம துணிகரமாய் பாவம் செய்கிறான், துணிகரமாய் நடக்கிறான். கண்களுக்கு முன்னால 2 கண்ணுக்கு முன்னால கல்வாரி அன்பை நிறுத்தி வைத்துக் கொள்ளும். கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை, அதனாலதான் வசனத்தை கீழ்ப்படிய மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் என்ன இருக்குமா? என்ன இருக்குது? அவருடைய ஆத்மாவை காப்பாற்றி மரணத்திலிருந்து விடுவித்து விலக்கி காக்கவும் பஞ்சகாலத்தில் அவர்களை உயிரோடு வைக்கவும் கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. என்னை யாரும் பார்க்கவே நினைக்காது. நீ ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருப்பாயானால் அவருடைய கண் உண்மையில் இருக்கும், உண்மையில் நிச்சயமாக இருக்கும். பஞ்சமா இருந்தாலும் உங்க வீட்டுல வறுமையோ கஷ்டமோ தரித்திரமோ இருந்தாலும் கர்த்தருடைய பஞ்சகாலத்திலும் போஷிப்பார். அல்லேலூயா. பஞ்சகாலத்திலும் சேமமாய் போஷிப்பார். வேலை இருந்தால் இல்லாட்டால் கர்த்தருடைய நடத்துவார், அவர் நித்தமுனை நடத்துவார். அல்லேலூயா. இப்படி தேவனை எத்தனை பேர் முழுமையாக விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன் மதுரா, விசுவாசிக்கிறவன் ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை நாம் சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தில் தளர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை
தன் தெய்வமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஸ்தோத்திரம், தெய்வமே ஸ்தோத்திரம், 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 அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் இன்னும் இந்த பூமியில எல்லா மனுஷரையும் வளரும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்க ஆண்டவரே, கிருபையை தாரும் ஆண்டவரே. உமது கிருபைக்கு காத்திருந்து ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை பெற்று அனுபவிக்க எனக்கு கர்த்தர் உதவி செய்ய என்று கேளுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. அவரை ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வாரத்தின் முதல் நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. இந்த மாதத்தை காண செய்தீர் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு தந்த நல்ல அப்பாவை ஸ்தோத்திர கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்கள் பாடல்கள் ஆண்டவரே, எங்கள் ஆராதனைகள், எங்களுடைய சாட்சிகள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதிக்கிறே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். இந்த கிதியோன் பைபிள் இன்டர்நேஷனல் இருந்து ஆண்டவரே கடந்து வந்ததான அந்த ஐயா மூலமாய் ஆண்டவரே ஒரு சில வார்த்தை தான், ஆனாலும் அது ஆழமான வார்த்தை என்பதை நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்
உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனவே கர்த்தராகிய இயேசு நாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். சரீரமாய் சரீரமாய் மாற்றினார். சத்தமாய் மாற்றினார், உடன்படிக்கையை சத்தமாய் மாற்றினார். தகுதியுள்ள பாத்திரங்களாய் மாற்றினார். அந்தபடியே அப்பத்தை விட்டு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் அடிக்கப்பட்ட என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லுங்கள். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள், இது உங்களுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தமாய் இருக்கிறது என்று சொன்னார். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையில்
என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே நதியாய் பாயுதையா. மனிதர்கள் உலகமே மனிதர்கள் உலகமே அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணை வடிக்கின்றேன். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணை வடிக்கின்றேன். தூய இரத்தமே துடைக்கும் காயமே. தூய இரத்தமே துடைக்கும் காயமே. அன்பே எல்லாரும் கல்வாரி சமக்கு துறைமுகமா பார்க்கையிலே உடையுதப்பா. கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே
புதுப்பித்த அனுபவத்தோடு ஜீவிக்க உதவி செய்யும். இவர்கள் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் வரவேண்டும். சோதரா கர்த்தர் நம்முடைய ஆராதனை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோதரா 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 முதல் ஆராதனை ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் இருக்கிற அப்பத்துக்கிற சொல்லும் தேசத்துல இன்னும் தேவ கத்துள்ளவர்களை கர்த்தர் ரட்சித்து கொண்டு வருவார்கள். நம்முடைய குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்களை பிள்ளைகளை ரட்சித்து கொண்டு வருவார்கள். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த தேசத்தை ரட்சிப்பாங்க. இந்திய தேசம் 150 கோடி ஜனமானவர். ஹல்லேலூயா. பாவ சாபங்கள், அறியாமைகள், விக்கிரக ஆராதனைகள், கர்த்தர் இயற்கை சேர்க்கை ஆராதனை முடித்து ரட்சித்து நம்முடைய அன்புகளே பள்ளிக்கு கொண்டு வருவதாக சொல்லிக்கிறோம். இந்த சரீரத்தில் மறைப்போம். இந்த சரீரத்தில் பங்கு வைக்கும்படியா நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும்படியா ஒரு ரட்சியமானவர் குடும்பத்தாரை ரட்சியமானவர் மாற்றக்காரரை கொண்டுவார்கள். தேசத்தில் உண்மைகள் உத்தவார்கள் தேவ பக்தியுள்ளவர்கள் சந்தித்துக் கொண்டுவாருமானவர். ஆயிரத்தில் மையம் இந்த பிள்ளைகளை பாதுகாக்க, குடும்பத்தை பாதுகாக்க, தேவைகளை சந்தியுமானவர். பிள்ளைகளை எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வெயில் நாட்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு பிரியமான சாட்சியால் வாழ உதவி செய்யார். ஜீவனெல்லாம் நன்மைக்கு உரித்தார். வருகை நாளுக்கு ஆயத்தப்படும் புதிய கன மகிமை எல்லாம் வகையை செலுத்துவார். மீட்பதே சுவரை குறிக்கிறவர்கள் சேர்த்து சொல்லுவேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் தேவ சமாதானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஊழியர்களோடும் குடும்பத்தோடும் இன்றும் சமாதானங்கள் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சந்தா கட்டாதவங்க சந்தா கட்டுங்க.